முதல்ல பிரதமர் தஞ்சாவூருக்கு வந்து தமிழர்களுடைய பெருமையை தான் பேசிட்டு போனார்னு சொல்கிறார் நண்பர். அப்படி தமிழர்களுடைய பெருமையை, தமிழின் பெருமையை பேசக்கூடியவர் தமிழர்களுடைய தொல்லியல் நாகரிகத்தினுடைய ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்கும் கீழடி ஆய்வறிக்கையை ஏன் வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள்? தொல்லியல் ஆய்வுகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகையில் 25% மேல் ஏன் குஜராத்தில் மட்டுமே செலவழிக்கப்படுகிறது? ஓடாத சரஸ்வதி நதியை கண்டுபிடிப்பதற்காக ஏன் பெருந்தொகை செலவழிக்கப்படுகிறது? ஒரு 2 ஆண்டுகள் தீவிரமாக களப்பணி செய்து 982 பக்கம் கொடுக்கப்பட்ட கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணா கொடுத்த அறிக்கையை 102 குழிகளை தோண்டி ஆய்வு செய்து கொடுத்த அறிக்கையை ஏற்க மாட்டோம், ஆனால் வெறும் 6 குழிகளை மட்டுமே தோண்டி எடுத்த ஸ்ரீராமனுடைய அறிக்கையை நாங்கள் கேட்டு வாங்குவோம் என்றெல்லாம் ஏன் பேசுகிறார்? அதை பற்றி பிரதமர் எங்காவது பேசினாரா என்பது ஒரு பக்கம். பிரதமர் மேடையில் பேசுகிறார், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி கடந்த 10 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறோம் என்று. அதே மேடையில் ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் பேசுகிறார், நாங்கள் தமிழ்நாட்டிற்கு 12 லட்சம் கோடி கொடுத்திருக்கிறோம் என்று பேசுகிறார். 2 பேரில் யார் பேசியது உண்மை, யார் காலை வாருவதற்காக பொய்யை அவிழ்த்து விட்டார்கள் என்பதையும் நாம் இங்கு சேர்த்து விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கடுத்து நேரடியாக நாம் இந்த தலைப்புக்கு வந்தால், இந்த தலைப்புக்கு வரும்போது மட்டும் தமிழ்நாட்டை என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் ஆண்டதா, ஜெயலலிதா இல்லையா, VN ஜானகி இல்லையா, ஓமந்தூரார் இல்லையா என்று கடந்த காலத்தில் இருந்த முதல்வர்களையெல்லாம் அவர்களுக்கும் இந்த வளர்ச்சியிலே பங்கு இருக்கிறது என்று நண்பர் இங்கே சுட்டிக்காட்டினார். வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இதே விஷயத்தை அப்படியே ஒன்றிய அரசுக்கு பொருத்தினால், ஏதோ மோடி பிறப்படுத்த பிறகுதான் இந்தியா என்கிற ஒரு நாடே உருவானதைப் போல இவர்கள் இங்கே ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது மட்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நேரு தொடங்கி மன்மோகன் சிங் வரைக்குமாக இடையிலே இடதுசாரிகளினுடைய ஆதரவோடு அமைந்த கூட்டணி ஆட்சிகள் உட்பட VP சிங் ஆட்சி, இதெல்லாம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எந்த பங்களிப்பும் செய்ததாக இவர்களால் சொல்வதற்கு நாக்கு திரும்பாது. இது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வளர்ச்சியில் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய பங்கை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் சிந்திய இரத்தத்தை இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டம் தொடங்கி 1806 வேலூர் புரட்சியிலிருந்து அவர்கள் சிந்திய இரத்தத்தின் அளவை இவர்களால் மதிப்பதற்கு இவர்களுக்கு மனசு வராது. அப்போது மட்டும் இந்த நாட்டின் வளர்ச்சியிலோ, விடுதலையிலோ, மேம்பாட்டிலோ எல்லா சமூகங்களுக்கும் கூட்டு பங்கிருக்கிறது என்பதை இவர்களுக்கு சொல்வதற்கு மனசு வராது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பின்னுக்கு தள்ள வேண்டும், அதனுடைய பெருமைகளை குறைத்து காட்ட வேண்டும் என்றால் மட்டும் அப்போது எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது என்று ரொம்ப பெருந்தன்மையாக எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய இந்த போக்கு ஒரு சரிதானா என்பதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு அடுத்தது இப்போ நாம் பேச வேண்டிய விஷயம் இந்த தலைப்பை ஒட்டி நடக்கிற விவாதம். இந்த தலைப்பை ஒட்டி நடக்கிற விவாதத்தில் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை பாரதிய ஜனதாவிடமிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால் அதற்கு வேறொன்றும் காரணம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க மாட்டோம், ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னார். எடப்பாடியினுடைய சீடக்கோடிகள் அனைவருமே பாரதிய ஜனதா எங்களுக்கு ஒரு தேவையற்ற சுமை, அதை நாங்கள் தூக்கி கொண்டு போனதனால்தான் நாங்கள் தோல்வியடைந்தோம் சட்டமன்றத்தில், இனி ஒருபோதும் அந்த கூட்டணியை அமைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய தாங்க தலைவி தாரகை அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, மோடியா லேடியா என்றால் நான் தான் என்னை முன்னிறுத்துவேனுடைய, மோடியை நான் பின்னுக்கு தள்ளுவேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த அந்த நிலைப்பாட்டுக்கும் எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இப்போது எடப்பாடி பாரதிய ஜனதாவுடன் கூட்டு சேர்ந்ததற்கும் இடையில் என்ன புதிய சூழல் உருவாகிவிட்டது? நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டு சேர முடியாது என்று சொன்ன எடப்பாடி இப்போது கூட்டு சேர்ந்திருப்பதற்கு இடையில் என்ன புதிய மாற்றம் வந்துவிட்டது என்பதை எடப்பாடி இதுவரையும் மக்களிடம் அவர் தெளிவுபடுத்தவே இல்லை. எதற்காக அவர் இப்போது கூட்டு சேர்ந்திருக்கிறார்? சரி, கூட்டு சேர்ந்தீங்க, அதை ஏன் தமிழ்நாட்டு மக்களுடைய தலையில் கணக்கு எழுதுறீங்க? உங்களுக்கு ஏதோ சொந்த நெருக்கடி, உங்களுடைய சொந்த கட்சியினுடைய எதிர்ப்பை மீறி ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் அப்படி கதறி சொன்னார்கள், நான் அந்த தேவையற்ற சுமையை தூக்கி கொண்டு போனதனால்தான் சிறுபான்மை சமூகம் என்னை நிராகரித்தது என்று அப்பட்டமாக பொது வெளியிலே அழுது தீர்த்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போது என்ன மாற்றம் நிகழ்ந்து விட்டது அல்லது என்ன மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடன் அவர் கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை மக்கள் மத்தியில் அவர் தெளிவுபடுத்தணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் யாருக்கு உங்களுக்கு என்ன எடப்பாடி இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் வைகோ சார் ஆரம்பித்தார். வைகோ சார் பேசாத பேச்செல்லாம் இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஏதோ ஒரு திருந்தி இல்லைன்னா திருப்பி ஏதோ ஒரு சேர்ந்துருக்கார். அப்போது அதில் ஏதோ ஒன்று அவருக்கு பிடிச்சிருக்கிற விஷயம் நடந்திருக்கு. எடப்பாடி சார் அது போல தான் எங்களை பற்றி பேசினார்.
இப்போ அவர் சேர்ந்திருக்காரு. இப்போ வைகோ சார் சேர்ந்தது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆனந்தம்? அது என்னன்னு கேக்குறாரு. அது போல எடப்பாடி சாரும் வந்து அவர் என்ன காரணம் கேக்குறாரு. அவர் திருந்தி வந்திருக்கிறாருன்றீங்க. ஆமா, இப்போ வைகோ சார் திருந்தி தான் வந்திருக்காருன்றீங்க. ஓகே, அதே போல தான் எங்களுக்கு. சோ பிஜேபி திருந்தி ஏடிஎம்கே வரல. இல்ல வைகோவுக்கு வந்து வைகோ வெளிப்படையா சொல்லிவிட்டார் எதற்காக ஓகே வைகோ சார் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார்? ஒரு லாஜிக்க நீங்க கேக்குறீங்க, நான் லாஜிக்க சொல்லுங்க. அவர் பதில கேட்டுருவோம். அந்த லாஜிக்கு நாங்க சேர்ந்தா மட்டும் ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? ஓகே, ஆதவன். அதாவது வைகோ வந்து ஏன் பிரிஞ்சுங்கிறதையும் ஏன் சேர்றங்கிறதுக்குமான காரணத்தை வெளிப்படையாக சொல்லிட்டாரு. எடப்பாடி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? எடப்பாடியை ஏங்க இப்போ கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் யாரு கூட சேர்ந்தா உங்களுக்கு என்னன்ற வார்த்தை தான் சொல்கிறாரே ஒழிய அவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நலனை சார்ந்து அவர் கூட்டு சேர்ந்ததாக என்னென்ன காரணங்களுக்காக நான் கூட்டு சேர்ந்திருக்கிறேன், நீட் தேர்விலிருந்து விலக்களிப்பதற்காக ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரா, அல்லது வேறு ஏதாவது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு கிடப்பில் போட்டு வச்சிருந்த இந்த கவர்னரை மாற்றணுங்கிறத நான் கோரிக்கையாக வச்சுருக்கிறேன் அதுக்காக வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரா, அல்லது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு வர வேண்டிய நிதிகளுக்காகவோ அல்லது கீழடி விஷயத்துக்காகவோ அல்லது இங்கே வந்து அவங்க செய்து கொண்டிருக்கின்ற வகுப்பாத வெறியூட்டு நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக என்னிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றோ அல்லது காஷ்மீர் தனி அந்தஸ்தை மீண்டும் கொண்டு வந்து விடுவேன் என்று ஒரு நாட்டின் இறையாண்மை மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றோ என்ன பிரச்சனை சிறுபான்மையினருக்கு எதிரான செய்ய மாட்டோம். பஸ் இல்ல நான் வந்து தவிட்டு கடையில தானியம் கேட்கற ஆள் இல்ல. எடப்பாடிக்கிட்ட போய் இதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இது என்ன வந்து எடப்பாடிக்கு நான் கேட்கல. அவர் ஏதாவது குறைஞ்சபட்சம் இப்படி வந்து ஒரு கப்சா விடுறது கூட அவர் இதுவரைக்கும் சொல்லலையே. கடந்த காலத்தில் பிஜேபியோடு உறவு வைத்துக்கொண்ட பிஜேடி என்னாச்சு, ஏஏபி என்னாச்சு, அகாலிதளம் என்னாச்சு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்னாச்சு, அப்புறம் வந்து சிவசேனா என்னாச்சு, இப்போ கடைசியா உங்க ஏடிஎம்கேவே 4 கட்சியா உடைச்சு நீங்க பிரிஞ்ச பின்னாடியும் கூட பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்ட பாமக இன்னைக்கு 2 இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடன் யாரெல்லாம் கூட்டு சேர்ந்திருந்தார்களோ கூட்டு சேர்ந்த எல்லா கட்சியும் அது தனக்கு வேண்டிய ஒரு கும்பலை ஒரு கோஷ்டியை உருவாக்கி அந்த கட்சியை 2ஆக 3ஆக பிளவு செய்திருக்கிறது. அப்படி பிளந்து அதில் ஒரு பகுதியை தன்னோடு அது இணைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்களோடு நம்பி கூட்டுக்கு வந்தவர்களை நட்டாற்றில் விட்டிருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி கட்சியாக இருந்த கடந்த காலத்தில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனுபவம். அந்த அனுபவத்தை எடப்பாடி மீண்டும் ஒரு முறை தன் வழியாக நிரூபிக்க வேண்டாம், அவர் பிழைத்துக் கொள்ளட்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்பதுக்கு தான் நம்ம சொல்ற மொழிய. இவர் வந்து ஏதோ வந்து அப்படியே திரும்பி வந்து திராவிட இயக்க கருத்தியலை பூரா தூக்கி பிடிச்சி தமிழ்நாட்டை அப்படியே நட்டு குத்தா நிப்பாட்டிடுவார்ன்ற நம்பிக்கைலாம் நான் சொல்லலை. இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு திராவிட பாரம்பரியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கட்சி இன்றைக்கு அந்த அடையாளத்தை முழுக்க அப்பட்டமாக துறந்துவிட்டு அது அண்ணா திமுக என்கிற பெயருக்கு பதிலாக அது அமித்ஷா திமுகவாக மாறிக்கொண்டிருக்கிறது, அல்லது அடிமைகள் திமுக என்றது மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அக்கறையிலிருந்து தான் தமிழ்நாட்டின் அரசியல் வெளி என்பது இது வந்து ஒரு காவி அரசியலுக்கு ஆன இடம் அல்ல. அதில் திமுக அண்ணா திமுக போன்ற இயக்கங்கள் அதில் வந்து எப்போதும் அதனுடைய பிடி இருக்க வேண்டும். ஒரு ராஜீவ்காந்தி போல ஒரு இடதுசாரி கருத்தியல், ஒரு பெரியாரிய கருத்தியல், ஒரு அம்பேத்கரிய கருத்தியலுக்கான செல்வாக்குடன் இது இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கிறது ரொம்ப ஏங்குறாங்க. காட்டி கொடுக்க கூடாது என்று அதான் வந்து அது வந்து ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப கபலீகரம் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அண்ணன் திருமா கூட ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது அதிமுகவை பாஜக விழுங்குகிறது. உடனே இவர் சொன்னார், எடப்பாடி நாங்க என்ன புழுவா, அது என்ன விழுங்கிடுவான். ஏன் உங்களுக்கு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் விமர்சனம், இன்றைக்கு விசிகா ஒரு பக்கம் விமர்சனம், மதிமுக ஒரு பக்கம் விமர்சனம். இதனுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த முறை நாடாளுமன்றத்தில் அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு அந்த நாடாளுமன்றத்தினுடைய வாக்குகளை திமுக பெற்றது போன்று இப்பொழுது பெறுவதற்கு சட்டமன்றத்தில் பெறுவதற்கான முயற்சி தான் உங்களுடைய விமர்சனம். வேற இதில் எந்த கருத்தும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் சாரை, நீங்கள் பேச சொன்னீங்க, எடுத்த உடனே இன்னொரு குற்றச்சாட்டுக்கு போயிட்டார், கீழடி நிகழ்வுக்கு போயிட்டாங்க. கீழடி நிகழ்வுக்கு 26ஆம் தேதி ஷெகாவத் அவர்கள் தஞ்சாவூரில் கோயிலை பார்வையிட்டு சொல்கிறார். பத்திரிகையாளர் கேட்குறாங்க, கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு இந்திய தொல்துறை தான் பணம் கொடுத்தது, அதுக்கப்புறம் அது மாநிலத்துடைய தொல்துறைக்கு மாற்றப்பட்டது, பல கல்வி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் தொழில்நுட்பங்களுக்காக அவ வந்து காத்திருக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து நிபுணர் குழு ஒப்புதல் கொடுத்தா இம்மிடியேட்டா வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க. நீங்க எடுத்த உடனே இல்லாத ஒன்றை அதை புனைத்து சொல்லி நீங்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தின் மீது பாஜக தாக்குகிறது என்று சொல்ல வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அனுமதி கொடுத்ததே மத்திய அரசு. இதே நான் உங்க நிறைவு பார்வை எடுத்துறேன். திரு ஆதவன், உங்க நிறைவு பார்வை. கீழடிக்கு முதல் 2 கட்ட ஆய்வுகளுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியது என்பது உண்மை.
ஆனால் 2 கட்ட ஆய்வுகளின் வழியாக தமிழர்களுடைய தொல்லியல் நாகரிகம் என்பது 2800 ஆண்டுகளுக்கு முந்தையது. கங்கை சமவெளியில் கிடைக்கக்கூடிய தொல்லியல் அகழாய்வுகளை விடவும் அங்கு கிடைக்கக்கூடிய நாகரிக தொன்மையை விடவும் இது மூத்தது என்கிற உண்மையை கண்டறிந்த பிறகு அந்த அறிக்கையை திருத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்போது இழுத்தடிக்கிறார்களே ஒழிய அதற்கு அறிவியல் பூர்வமான சான்றுகள் எதுவும் இப்போது தேவைப்படவில்லை. அவர் மேற்கொண்ட ஆய்வின் மூலமாக நிபுணர் குழு ஒப்புதல் கொடுத்து வெளியிடப்படும் என்று சொல்லிவிட்டாங்க. இல்ல அந்த ஆய்வின் மூலமாக அறிவியல் பூர்வமான 7 நிறுவனங்கள் பணியமர்த்தப்பட்டு அவர்கள் உறுதிப்படுத்திய பிறகுதான் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் இவர்களுக்கு எந்த அறிவியல் நிறுவனத்தினுடைய ஒப்புதல் தேவை என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் நாக்பூரில் இருக்கக்கூடிய கோமிய டெஸ்டுக்கு தான் இது உள்ளாகணும். இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆரியர்களுக்கு பிந்தைய நாகரிகம் கீழடி என்று சொன்னால் இவர்கள் இந்நேரம் அதை அறிவித்திருப்பார்கள். ஆரியர்களுடைய வருகைக்கு பின்னால் ஆரியர்கள் இங்கு வந்தேறிய பின்னால் அது நடந்திருந்தது என்று சொன்னால் இவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஆரியர்கள் வந்தேறுவதற்கு முன்பாகவே இந்த மண்ணினுடைய மூத்த குடிகளாக ஒரு தொல் திராவிட நாகரிகமாக தமிழர் நாகரிகமாக இது இருக்கிறது. கீழடி நாகரிகம் வைகைக்கரை நாகரிகம் இருக்கிறது என்பதுதான் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாதது. அதைத்தான் அறிவியல் என்கிற பெயரில் இவர்கள் அறிவியல் சான்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் சான்று கேட்பதற்கு பாஜகவுக்கு எந்த அருகதையாவது இருக்கிறதா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.